நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிளாகிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிளாகிங் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம ஃபஸ்ட் ஓவர்வியூ பார்ப்போம். பிளாகிங் அப்படின்றது வந்து வெப்லாக் அப்படின்ற அந்த வேர்ட்லேருந்து டிரைவ் ஆனது தான் பிளாக் அப்படின்றது. ஸோ இந்த வெப்லாக் அப்படின்னா என்னென்னா ஒரு கண்டென்ட்டை சம்திங் ஏதோ ஒரு கண்டென்ட்டை வந்து லாக் மாதிரி நம்ம வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதுதான் வந்து வெப்லாக். வெப்சைட்டுன்னு ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் வெப்லாக் அப்படின்றது. ஸோ அது நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா பிளாக் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துச்சு. இப்போ இந்த பிளாகிங் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனோ ஏதோ ஒரு ஆர்டிக்கிளோ இன்டர்நெட் பிளாட்ஃபார்மில் அப்டேட் பண்ணுறது தான் வந்து பிளாகிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பிளாக்ஸ் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு டைரியில் எப்படி நம்ம ரைட் பண்ணுறோம், அப்போ எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா பழைய போஸ்டிங், அதாவது பழைய என்ட்ரிஸ்லாம் வந்து ஃபஸ்ட் பேஜ்லேயும் புது என்ட்ரிஸ்லாம் வந்து லாஸ்ட் பேஜ்லேயும் இருக்கும். ஆனால் இதே இது பிளாகை பொறுத்த வரைக்கும் க்ரோனாலஜிக்கல் ஆர்டரை வந்து இந்த பிளாக் வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ அந்த க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னா வந்து புது போஸ்டெல்லாம் வந்து மேலே, இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணுறதெல்லாம் மேலேயும், அதே மாதிரி பழைய போஸ்ட்லாம் வந்து கீழேயும் இருக்கிற மாதிரி அது வந்து அப்டேட் ஆகும் பிளாகிங்கில். ஸோ பிளாகிங் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு ரைட்டர் ஏதோ ஒரு டாப்பிக்கோ ஈவெண்ட்டோ ஏதோ ஒரு சுச்சுவேஷனோ ஏதோ ஒரு மெசேஜோ எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து இந்த பிளாகிங் அப்படின்றது. இந்த பிளாகிங்காக நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. wordpress.com, blogger.com, டம்ளர் அண்ட் இன்னும் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. பட் இதுதான் வந்து மேஜர் அண்டு ஃபேமஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் வந்து நம்மளோட கண்டென்ட்டை நம்ம ஃப்ரீயாகவே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இது போகவே நமக்குன்னு ஒரு ஓன் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அதையும் பிளாகிங் வெப்சைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாகை எழுதுகிறவங்க பேர் தான் வந்து பிளாகர்ஸ். பிளாக் ரைட்டர்ஸ் ஆர் கால்ட் அஸ் பிளாகர்ஸ். ஸோ எதுக்காக இந்த பிளாக் அப்படின்றதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரைட்டருக்கான ஒரு ஸ்பேஸ். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து ரைட்டிங் நமக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப டஃப்பான பிஸ்னஸ். ஒரு புக்கோ இல்லைன்னா ஒரு ஆர்டிக்கிளோ ஏதோ ஒரு விஷயத்தை எழுதி நம்ம முடிக்கிறக்குள்ளாட்டி ஒரு மேரத்தான் ரன்னிங் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவ்வளவும் நம்ம முடித்ததுக்கப்புறம் அந்த ஒர்க்கை வந்து பப்ளிஷர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் பப்ளிஷரையும் நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. புதுசாக ரைட் பண்ணுறவங்க வந்து புது ரைட்டர்ஸ் நல்ல ரைட்டர்ஸாகவே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஏன்னா பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரின்றது வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால் வந்து இந்த பிளாகிங் எப்படின்னா ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ், ரைட்டருக்கு ஒரு கண்டென்ட்டை அவங்களோட கண்டென்ட்டை ஈஸியாக பப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் மாதிரி. அதே மாதிரி அவங்களோட மெசேஜை வந்து ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்குற ஒரு பிளாட்ஃபார்மாகவும் இருக்குது இந்த பிளாகிங் அப்படின்றது. ஸோ இந்த பிளாகிங்கை வந்து புதுசாக ஒரு ரைட்டர் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணி இதை வச்சே நல்லா வந்து பாப்புலாரிட்டி கொண்டு வரலாம். ஸோ இப்போ கரண்ட் சினாரியோவும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நெட் யூசேஜ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணணும்னா உடனே நம்ம என்ன செய்கிறோம்னா இன்டர்நெட்டை தான் வந்து சர்ச் பண்ணி ரெஃபர் பண்ணுறோம். வாட் இஸ், ஹவு டு அப்படின்ற கண்டென்ட்டை ஃபுல்லாக நம்ம வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு பேபி பேரண்டிங், குழந்தை வளர்ப்பு, என்னென்னமோ விஷயங்கள், குக்கிங் ரெசிபி, இவ்வளவு நம்ம வந்து இன்டர்நெட்டில் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ. ஸோ இதெல்லாம் வந்து அப்போ இந்த கண்டென்ட்லாம் யார் எழுதுகிறாங்க அப்படின்னா இந்த ரைட்டர்ஸ் தான் வந்து எழுதுகிறாங்க. இந்த ரைட்டர்ஸ் அப்போ தான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா பிளாகர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இப்போ ரீசெண்டாக இந்த பிளாக் கண்டென்ட் எழுதுகிறவங்களுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. ஸோ அப்போ இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுற கண்டென்ட் தான் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ரிட்டன் யாருமே அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் சில வந்து மெத்தட்ஸ் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்டை வந்து அட்வர்டைஸ் பண்ணுறது மூலமாகவோ தேர்ட் பார்ட்டி கிட்ட, இல்லைன்னா வந்து ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி நான் வந்து செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்குது. அது மூலமாக வந்து ஒரு கம்பெனிக்கிட்ட லிங்க்கை எடுத்து அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி அது மூலமாக ஏர்ன் பண்ணுறதும் தான் வந்து பிளாக் ரைட்டர்ஸோட ஏர்னிங். அவங்களோட ரைட்டிங்க்கு வந்து அவ்வளோதான ஏர்னிங் இல்லைனாலுமே அவங்க ரைட்டிங் பப்ளிஷரான ரிஜெக்ட் பண்ணுறதை விட இவங்க பப்ளிஷ் பண்ணுறது எவ்வளவோ கொஞ்சம் வந்து மேலாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நிறைய பிளாக் கண்டென்ட் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த பிளாகுக்கும் வெப்சைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? வெப்சைட் அப்படின்றது ஒரு ஸ்டாட்டிக், அதாவது நிலையாக ஒரே இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஒரு பிஸ்னஸை பற்றியோ இல்லைன்னா இன்ஸ்டியூஷன் பற்றியோ ஒரு என்டிட்டி பற்றியோ.
பட் ஆனால் பிளாக் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைனமிக்காக ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு பிளேஸ் தான் வந்து பிளாக்ஸ். இன்ஃபர்மேஷன் வந்து ரெகுலராக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஆர்டிக்கிளோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து பிளாக்ஸ். இதை வந்து ஒரு ஆரம்பகால எழுத்தாளர்கள், நோவிஸ் ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸும் இருக்குது. நிறைய பிளாகர்ஸே வந்து ஃபேமஸ் புக்கோட ஆதர்ஸாகவும் இருக்காங்க. ஸோ அதனால் தாராளமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு ரைட்டராக இருக்கீங்க அப்படின்னா இந்த பிளாக்ஸை நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். இது ஒரு குட் ஸ்பேஸ் ஃபார் ட்ரையல் அண்ட் எரர் அண்ட் ஹோன் யுவர் ஸ்கில்ஸ். உங்களோட ஸ்கில்லை வந்து மோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்பேஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் பிளாக்ஸ் அண்ட் பிளாகிங் அண்ட் பிளாக் ரைட்டர். அண்ட் நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் பாய்.